கமருதீன் வந்து நாகப்பட்டினம் போகிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நாகப்பட்டினம். இன்றைக்கி 30, 31 ஏப்ரல் 1, 2 வரைக்கும் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக போனாங்க போல். இஜிஎஸ் பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிற அக்ஷரம் 2026 த மூன் லைட் எடிஷன் 2 எ ஜென்சி வைபு அது ஒரு எறா மாதிரி பண்ணுறாங்க. என்னங்க இவ்வளோ பேரை கொண்டு போய் இறக்குறாங்க இஜிஎஸ் பிள்ளை. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அப்புறம் வந்து அர்ஷத் கான், விஜய் சித்தூரில் இருப்பான்ல, நல்லா ஃபேம் ஆகிட்டாங்க. அர்ஷத்து வேறு லெவல், நிறைய படங்கள். அர்ஷத் கான் வேறு லெவல் தான் வச்சிங்களேன். விஜய் சித்து மாஸ். ஸோ விஜய் சித்துவோட இருந்த அர்ஷத் வந்திருக்கான். விஜய் சித்து வந்து மலேசியா போகிறாரு. மலேசியாவில் அவர் வந்து இந்த கான்சர்ட் இருக்குது பார்த்தீங்களா, யார் விஜய் ஆண்டனியோட கான்சர்ட்டு அங்கே. ஸோ அர்ஷத் இங்கே, விஜய் சித்து அங்கே, ஜிவி பிரகாஷ் கண்டிப்பாக. அப்புறம் இந்த டான்ஸர் மணி, அப்புறம் கானா வினோத். அவன் எல்லா இடத்துக்கும் போயிடுறாங்க. கானா வினோத் போகாத இடமே இல்லை போல், எவன் கூப்பிட்டாலும் போயிடுறான். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அப்படி தான் இருப்பான், அது வேறு விஷயம். அப்புறம் ஷர்மா ஒருத்தர், கெட்டிகா ஷர்மான்னு ஒருத்தர் இருப்பாள் அவள். அப்புறம் முல்லை கோதண்டம், இந்த கலக்கப்போது யாரில் இருப்பான் இல்லை அவங்க. நேகா கிரிஷு, விஜே கல்யாணி தான் அது இது பண்ணுறது. அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த், ஹரிகரன், ஹரிகரன் ஒரு சிங்கர் இருப்பான் பாருங்கள் அவன். அப்புறம் ஆனந்த் பாண்டி, விஜய் டிவி கலக்கப்போது யாரில் இருப்பான் அவன். அப்புறம் சிங்கர் திவாகர், சூப்பர் சிங்கரில் ஹரிப்பிரியா, சூப்பர் சிங்கரோட மகாலிங்கம், விஎம் மகாலிங்கம், நல்லா கட்ட குரலாக இருக்கும் தெரியுமா, சாமி பாட்டெலாம் பாடுவார்ல, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சாமி பாட்டு அப்படி பேஸ் வாய்ஸில் பாடுவார் அவர். அப்புறம் சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், அப்புறம் சூப்பர் சிங்கரில் மாளவிகா சுந்தர்னு வந்திருப்பா தெரியுமா, சூப்பராக பாடுவாள், அவளாம் பழசு அப்புறம் சிங்கர் வந்து சஞ்சனா கல்மஞ்சி கார்த்திக் தேவராஜ், பிரத்னானந்தன் வந்திருப்பாள்ல, பிரத்னானந்தன் எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக மெயின் ஜிவி, அப்புறம் வந்து கமருதீன், வினோத், அர்ஷத்து, இந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் சிங்கர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க தான் மெயின். ஸோ மார்ச் 30, 31, ஏப்ரல் 1, 2 நாகப்பட்டினத்தில் இருக்கவங்க அழகாக போய் அதில் கலந்துக்கலாம். இஜிஎஸ் பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிற அக்ஷரம் 2026 வேறு லெவல் வைப்பு. இதில் பாரு கூட போயிருக்கான்னு தெரியல, பாரு இன்வைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாருக்கு வேறு வேலை இருக்குங்க. அது ஒரு வேளை வந்து ஆமாம் ஏப்ரல் 14 தானே பர்த்டே. ஸோ அதுக்குள்ளே கம்ரோ என்ன நீ வந்து ஒரு வாழ்த்துக்கள் போஸ்ட் கூட போடலை இன்னும் பாருவோட வெப் சீரிஸுக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ பர்த்டேக்கு நீ வந்துடுவா கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த ஷோவை முடிச்சுட்டு பயங்கரமாக ஒரு வைப்பை பண்ணிவிட்டு வேறு லெவலில் வருவான்னு நினைக்கிறேன். கமருக்கு அதாங்க, கமரு வேறு லெவலில் ஆகிட்டாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? படம் தான் நடிச்சு, இந்த படத்தை தான் எப்போ தான் முடிப்பாயின்னு தெரில. எப்போ தான் இது ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கமருவும் பாருவும். ஸோ அதை முடித்து ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து இதே ஈவெண்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு, இந்த ஷோக்கு போகிறேன், அந்த ஷோக்கு போகிறேன், இங்கே போகிறேன், மலேசியாவுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், தாய்லாண்டு போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு போகணும். படத்தை நடிங்க. இப்போ பாருக்கு ஒரு படம் வந்துருச்சு, கமருக்கு ஒன்றுமே வரலையே. எல்லா இடத்தையும் சீஃப் கெஸ்ட்டாக போகிற, எவன் கூப்பிட்றான், ஒன்று வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறான். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய டக்குன்னு ஒரு படத்தை. இப்போ யூத்து படம்லாம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு? ஒன்றுமே கிடையாது. ஒரு 3 கோடி 2 கோடி தான், 50 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. தாய்க்கிழவி எவ்வளோ பட்ஜெட் நினைக்கிறீங்க? அது 50 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ சின்ன படம், ஆனால் நல்ல கதை, நல்ல டேரக்டர், இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கலாம். சரியான வலுவான கதைகளாக இருக்கணும். அப்போ தான் ரீச் ஆக முடியும். சும்மா ஏதோ நானும் வந்து நடித்தேன், ஒரு மாஸ் ஹீரோ, அந்த ஹீரோலாம் கிடையாது. அதெல்லாம் பொறுமையாக இருந்துக்கலாம். ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு கதை, நல்ல கதை. இந்த வித்துலவெலாம் சூப்பராக ஓடிட்டுருக்கு, ஓடினுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி என்னென்னா ஒரு லவர் பாயா, ஒரு பாரு ஹீரோயினா, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல டச்சிங், ஹார்ட் டச்சிங்காக ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தால் கூட ஓடும். ஸோ இதை முடிச்சுட்டு வாங்க, அதை பண்ணுங்கள். அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இஜிஎஸ் பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட அக்ஷரம் 2026. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்னென்னலாம் நடக்குது ஈவெண்ட்லாம். ஜிவியோட வாய்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கமரு சம்பவம் லோடிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.